பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நம்மளோடு பேச பெரியசாமி, ஏலியன் பெரியசாமி அவர்கள் பேச இருக்கிறார். அவர் வந்து ஏலியனை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அதனால அவர் இப்போ பேச போகிறார். வணக்கம் பெரியசாமி. ஏலியன் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கு? அன்றாட செய்தியில நம்ம ஏலியனை பார்க்க முடியும், வாங்க முடியும். இப்போ ட்ரம் அமெரிக்க அதிபர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இந்தியாவுக்கு வர பணத்துல 100க்கு 5 ரூபா பணம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு. 1,00,000க்கு 5,000 ரூபா. ஆமா, போன வருஷத்துக்கு கணக்குக்கு 118.7 வருது பில்லியன் டாலர். கூட்டினா 17 தான் வருது. அதனால அமெரிக்கா இந்த எண்ணில் ஏலியன் இருக்கு. அது மாதிரி இந்தியாவிலையும் இருக்கு. இந்தியாவில எந்தெந்த இடத்துல இருக்கு? இல்ல, இந்தியாவில இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தியில இந்தியாவிலே முதல் முறையாக தேசிய பாதுகாப்பு அகாடமியில பரிசு பெற்ற 17 பெண்கள் ஆயுத பயிற்சி பணியில் சேர்கிறார்கள் வந்திருக்கு. பின்னணியில 17 இருக்கு. அது வந்து போரை உண்டு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. 48 நாள்ல பேரிடர் அல்லது உள்நாட்டு கலவரம் இல்ல போர் ஏதாவது ஒன்று பிரச்சனை வர்றத ஏலியன் முயற்சி செய்யும். அது இல்லாம பாத்துக்கிறது நல்லது. சரி, அப்புறம் விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? விவசாயிக்கு மோடி சார் சொல்லிருக்கிறாங்க, இது மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு 2,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறத பத்தி. மோடி 2,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு சொல்றீங்க. மோடி எப்படி தெரியுமா அந்த 2,000 ரூபாய் கொடுக்குறாரு? நம்மள்ட்ட பெரிய மலையே சுரண்டிட்டு ஒரு பூசணிக்காய் அளவு தான் கொடுக்குறாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு களைக்கொல்லி அடிக்கிறது. 1/4 லிட்டர் களைக்கொல்லி வந்து 200 ரூபா தான் அது விலை. சரி, ஆனா அதுக்கு வந்து 36 ரூபா இது எடுக்கிறாங்க. 30,000 ரூபா வரி எடுத்துக்கிறாங்க. ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. அப்ப ஒரு 1/2 ஏக்கருக்கு அடிக்கிறவன் ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்குறவனுக்கு இவ்வளவு 36 ரூபா போகுதுன்னா, பெரிய பெரிய விவசாயிகள் எல்லாம் இருக்காங்க, எவ்வளவு கோடி ரூபா அங்க போகும். அது வந்து இவர் வந்து மாசம் 2,000 ரூபாய் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய காசு கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, மக்கள்லாம் வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. சட்ட ஒழுங்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிறதுனாலதான் உத்தரப்பிரதேச என்ன, ராஜஸ்தானு, மத்திய பிரதேச என்ன, இன்னும் வந்து பல மாநிலத்தில் உள்ள அத்தனை பேர் இங்க வந்து வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் எல்லா பாதுகாப்போட அவங்க குடும்பமா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு எல்லாம் சரியில்லை அப்படின்னு ஒரு 4 ஜீவன்கள் சொல்லிட்டு தெரியுது. தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிறதுனாலதான் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானு, குஜராத் எல்லா வட மாநிலத்தவங்களும் இங்க வந்து தமிழ்நாட்டுல குடும்பமா வசிச்சு குடும்பமா வேலை செஞ்சு அந்த நாட்டுல உனக்கு நல்ல இது இருந்துச்சுன்னா ஏன் இங்க வராங்க? கும்பகோணத்துல வராங்க. இல்ல, இங்க கும்பகோணத்துலயே நிறைய பேர் இருக்காங்க. கும்பகோணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ராஜஸ்தான், குஜராத் எல்லாருமே கலந்துருக்காங்க. எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க. இங்க என்ன நினைக்கிறாங்க, எந்த விதமான சண்டை கிண்டை இல்ல, எதுவுமே இல்லைங்கிறதுனாலதான் ஒரு தொழிற்சாலை வர்றதுக்கோ எல்லாத்துக்குமே இது ஏத்த ஒரு நாடா தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள ஒரு பொம்பளைங்களுக்கு உள்ள பாதுகாப்பு வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. அவ்வளவு பாதுகாப்பு இங்க இருக்கு. அதனாலதான் என்ன தெரியுமா, அவங்க சும்மா ஒரு ஜென்ஸ் மட்டும் வந்து வேலை செய்யல, இப்ப குடும்பமா வந்து வேலை செய்யறாங்க. நாத்து வரைக்கும் வந்து நட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன, அந்த மாதிரி ஒரு இதுலதான் இப்ப இது தமிழ்நாடு இருக்கு. இப்ப இந்த மாதிரி இது என்னன்னா, இதுக்கு வந்து என்னன்னா, ஆப்பிள் நிறுவனம் வர்றதுக்கு மோடி அந்த இவரு வந்து ட்ரம் வந்து அந்த குத்திக்கிறாரு. நீங்க ஏன் இப்போ நீங்க அங்க இருக்க விட இங்க வந்துருங்க அப்படிங்கிறாரு. இப்ப வந்து பல பிரச்சனைகள்ல வந்து அங்க சிக்கல் இருக்கு மோடி ஃபேமிலிக்கு அமெரிக்காவில. ஏன்னா இவர் வந்து பயப்படுறதே அதுக்காக தான். ஏன்னா பிடிவாண்டு வரைக்கும் போயிடுச்சு, அதனால வந்து பயப்படுறாரு. இதுக்கெல்லாம் ஏலியன் என்ன செய்யும்? இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது சரியா. அன்றாட செய்தியிலிருந்து எடுத்து கணக்கு. அன்றாட செய்தியில இப்ப உங்களுக்கு ஏலியனால இங்க நல்லது நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, நடந்துட்டு தானே இருக்கு. எல்லாருமே எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல. அனைத்து மாநிலத்துல உள்ளவங்களும் எங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்களே சொல்றாங்க,
நாங்க இங்க வந்துதாங்க இங்க சந்தோஷமா இருக்கோம், சந்தோஷமா சாப்பிடுறோம், நல்லா இருக்கோம், எங்க வீட்டுக்கு பணம் அனுப்புறாங்கிறாங்க. வன்முறை கிடையாது. இந்த மாதிரி உள்ளது ஜிஎஸ்டில ஜிஎஸ்டில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1000 கோடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, அவன் 1200 கோடி தான் மொத்தமே ஜிஎஸ்டி கொடுத்துருப்பான். அங்க கொண்டு போய் 2500 கோடி கொடுக்குறாங்க. அங்க இருந்து இங்க மக்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்தோம், இவங்க அவ்வளவு தூரம் அங்க குடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய இது இருக்கு. ஏன் தமிழ்நாட பாதிக்குது? இப்ப பாரு அந்த கல்வி நிதியை வந்து கொடுக்காம வச்சிருக்காங்க. இப்ப கடைசி நேரம் பிள்ளைங்க படிக்கிற நேரம் அதுல போய் கைய வைக்கிறாங்க. இதெல்லாம் இதுக்கு ஏலியனுக்கு சம்பந்தம் இருக்கா? அப்புறம் ஏடி மோடியே இப்ப எதனா பிறந்தாரு, அப்புறம் எப்படி சரியில்லாம தானே இருக்கும். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏலியன் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்லது செய்யற ஏலியன் எங்க இருக்கு? நல்லது செய்யற ஏலியனுங்கிறது இந்தியாவை நல்லது செஞ்சதுனாலதான் ஜெயிச்சிருக்கு இந்தியா பாகிஸ்தான. சரி ஜெயிச்சிருக்க, பாகிஸ்தான்ல ஜெயிச்சிருக்க, பைசா எங்க ஜெயிச்சிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து போறாங்க. இவர் ஏன் பயப்படுறாரு? 2 நாள்ல முன்னா நான் ஒரே நாள்ல என்ன தெரியுமா எல்லாமே செய்ய போறோம் அப்படிங்கிறாரு. மக்கா நாள் என்னன்னா மோடி வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, நீங்க 2 பேரும் நிப்பாட்டுங்கிறாங்க, 2 பேரும் நிப்பாட்டுறாங்க. இது என்ன எதுல போய் கொண்டு விடு? இதுல என்னன்னு தெரியுமா, இங்க இருந்து இவ்வளவு பேரை கொண்டாங்க பாருங்க. அந்த 100 பேரை கொண்டாங்க பாரு. 100 பேரை கொண்டவங்க எப்படி தெரியுமா அங்க அடக்கம் பண்ணிருக்காங்க? ராணுவ மரியாதையோட. அந்த தீவிரவாதிகளுக்கு எல்லாம் ராணுவ மரியாதையோட அடக்கம் பண்றாங்க. அங்க பண்றாங்க. அது எந்த விதத்துல நியாயம்? இல்லதான் தப்பு தானே அது. நீங்க தீவிரவாதிங்க இப்ப ஒண்ணுமே வேணாம், ஒசாமா பில்டன் அங்க போய் தங்கிருந்தாருல, அவரை போட்டு அடிச்சு கொண்டாங்கல்ல, அப்ப ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? இப்ப மாட்டி எதிர்ப்பு தெரிவிக்குது பாகிஸ்தானு. ஊர்ல உள்ள, அதாவது எந்த நாட்டுல உள்ள ஒரு தீவிரவாதிகளுக்கு எல்லாம் அடைக்கலமா இருக்கிற ஒரே நாடு எதுன்னா பாகிஸ்தான் தான். அதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. என்னன்னா இவனை செஞ்சுட்டு போயிட்டானுங்க. ஒரு 28 பேரை இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. 26 பேரை செஞ்சுட்டு போயிட்டாங்க. 26 செஞ்சு போயுமே இப்ப அங்க எவ்வளவு பேர் லாஸ் ஆகுறாங்க, எவ்வளவு மக்கள் பாதிக்குது. இதனால என்னன்னா முஸ்லீம்களுக்கு கெட்ட பேர் வருது. முஸ்லீம்னா எல்லா நாட்டிலும் இங்க உள்ள இங்க தமிழ்நாட்டுல உள்ள முஸ்லீம்னா நல்லா தானே இருக்காங்க. அவங்க இதுல நம்ம போறோம், நம்ம இதுல வராங்க, எல்லாரும் ஒரு சாதாரண பழகிட்டு இருக்கோம்ல. இந்த பழக்கத்தை கெடுத்துற மாதிரி பண்றாங்க. அதாவது எப்படியாச்சும் வந்து இங்க ஒரு தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. ஆனா இதுல இன்னொன்னு நடந்திருக்கு. அமித்ஷா சொல்லிருக்காரு, மொத்தம் 118 இலக்க தாக்கி இருக்கிறோம் அந்த ஏவுகணையால. எடுத்ததுமே நாங்க வந்து தகவல் தொழில்நுட்பத்தை இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏவுகணை அடிச்சு, அதனால அவங்க தகவல் சொல்ல முடியல, போர்ல தோத்ததுக்கு ஒரு காரணம் அதுதான் சொல்லிருக்காரு. 118 இலக்குங்கிறதுல 117 சொல்லியிருந்தா, அவங்க செஞ்சிருந்தா மறுபடியும் போர் உண்டாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி கிடைக்கல, ஒரு வேலை நல்லா போயிடுச்சு. இப்பயும் அவர் ட்ரம்மா மீறிதான் அங்க பாகிஸ்தான்ல நடக்கிறாங்களா? திருப்பி எல்லையில என்னமே சண்டை பொறுத்த வரைக்கும் போயிருக்கு. எல்லாரையும் நம்ம வரவேற்கிறோம். நம்ம நாட்டுல இல்லாதவங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாடக சங்கத்துல இருந்து பாரு, ஒரு 2 குழந்தைய கையில பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. அது எதை காமிச்சது இருந்துச்சுன்னா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, இது 3ம் வந்து ஒருமித்த இதாதான் இங்க இருந்துச்சு நடிகர் சங்கம். கர்நாடகம் இந்த கர்நாடகம் உண்டு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு நடிகர் சங்கம். இப்ப பிரிஞ்சதுனாலதான் அப்படி இருக்கிறத வந்து எல்லாமே தமிழ்நாடுனா எல்லாருமே விரும்புற நாடாதான் இருக்கு. பல நாட்டு மக்கள்லாம் வராங்க, பல மில்லியன் கணக்கு பல நாட்டு வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் இங்க வராங்க. வெளிநாட்டுல வந்து எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. எல்லா கோயிலும், தஞ்சை பெரிய கோயில், அதுக்கு இது பங்கை கொண்டு சொல்லப்போறோம், எல்லா கோயிலும் சுத்தி பார்த்துட்டு வெரி குட் தமிழ்நாடுங்கிறாங்க. அந்த மாரி உள்ள தமிழ்நாட்டுல உள்ளதை இங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போச்சு, ரொம்ப பாதிச்சு போச்சு அப்படின்னு பேசுறாங்க. வாயுலயே பேசுறாங்களே தவிர இந்த இடத்துல இது போயிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் வேணும்ல. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி விவசாயிகள் வந்து ஒரு ரவுண்ட் அப்னு ஒரு களைக்கொல்லி கொடுக்குறாங்க. அது விலையே வந்து 200 ரூபா தான். ஆனா அதுக்கு வந்து 240 ரூபா இது பண்றாங்கன்றது 36% அதுக்கு இது கொடுக்குறாங்க. 200 ரூபாய்க்கு 36%னா என்ன ஆகுது? இதெல்லாம் நம்ம சொல்லி கேட்டாதான் ஒரு நல்ல ஒன்றும் இல்லாதெல்லாம் சொல்ல. இந்த இருக்கு இதை வச்சுக்கிட்டு பில்லை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுறோம் தவிர வந்து இதெல்லாம் கிடையாது. விட்டு கட்டி எதுவும் பேசுறது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல படிக்கிற விஷயத்துல தமிழ்நாடு ஒண்ணு. ஏன்னா தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு ஒண்ணு. என்ன எல்லா விதத்திலயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு. என்ன இதுல சில கட்சிகள் வேணா ஏதாவது சொல்லலாம், இது இல்ல சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனா எல்லாமே நல்லபடியா இருக்கு.
இவ்வளவு நேரம் பேட்டி கேட்டதுக்கு நன்றி பெரியசாமி. அடுத்த நிகழ்வுல நம்ம என்ன பேசுமோ அதை பேசலாம். அனைவரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாழ்த்துங்கள்.